மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ராகுல் காந்தி எங்கே இருந்தாலும் நமக்கு தொல்லையாக இருக்காருன்னு மோடியில் தொடங்கி ஆர்எஸ்எஸ், பிஜேபி என அத்தனை பேரும் கதற தொடங்கி இருக்கிறார்கள். அவங்களுடைய எரிச்சல் என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸை பற்றி வெளிநாட்டில் போய் அசிங்கப்படுத்திட்டாரு ராகுல் காந்தி அப்படின்னு ஒரு பக்கம், மோடிஜியை அவமானப்படுத்துறதுக்காக தான் ராகுல் காந்தி ஊர் ஊராக போகிறாரான்னு மேலே டாப் மோஸ்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் தொடங்கி நம்ம ஊரில் இப்போ கடைசியாக பாஜகவில் சேர்ந்த சரத்குமார் வரைக்கும், ராதிகா அவர்களுடைய கணவர் நடிகர் சரத்குமார் இருக்கார் இல்லையா, அவர் வரைக்கும் சமத்துவ மக்கள் கட்சி எல்லாம் கொண்டு போய் கட்சியை சேர்த்தார்ல, அவர் வரைக்கும் புலம்பக்கூடிய வகையில் ராகுல் காந்தி ஒரு சிறப்பான சம்பவத்தை செய்திருக்கிறார். என்ன பேசினார்? அமெரிக்காவில் தொடர்ந்து அடுத்தடுத்து பல மாகாணங்களில் அவர் உரையாற்றிட்டு இருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் ப்ரொஃபஷனல் காங்கிரஸ், அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸினுடைய ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே பேசக்கூடியது, இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்களாக பெரும் விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. மோடியே தூங்க விடாமல் செய்யும் ராகுல் அமெரிக்காவில் பேசியது என்ன? இந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் அலர்வதற்கான காரணங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் பலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. ராகுல் காந்தி எங்கே போனாலும் நம்மக்கிட்ட விளையாடுறதே வேலையாக போச்சு அப்படின்னு, ஏன்னா நேரடியாக பாஜகவை தாங்கி பிடிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு சவால் விடுத்திருக்கிறார். நம்ம முதல்ல ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய பிடிஐனுடைய ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துட்டு நேரடியாக விவாதத்துக்கு வரலாம். அதாவது ஆர்எஸ்எஸ்ஸை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் எதிரானதாக, எல்லா மாநிலங்களும் அவரவர்களுடைய விஷயங்களுக்கு எதிர்நிலையில் நிற்கிறது என ராகுல் காந்தி பேசினது தான் இவ்வளவு கூச்சலுக்கு காரணம். அதில் பார்க்குறோம், வாட் ஆர்எஸ்எஸ் இஸ் சேயிங் தட் சர்டைன் ஸ்டேட்ஸ் ஆர் இன்ஃபீரியர் டு அதர் ஸ்டேட்ஸ். ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் சில மாநிலங்கள் அவங்க தான் எல்லாரை விட வேறு லெவலாக இருக்காங்க, அவங்க செய்கிறது தான் சரி, மற்ற மாநிலங்கள்லாம் அவங்களுக்கு கீழே தான். இப்போ உதாரணத்துக்கு ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் இங்கே நான் ஹிந்தி ஸ்டேட்ஸு, இப்போ வட இந்தியா தென் இந்தியாங்கிற அந்த டிவைடு நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, இங்கே ஹிந்தி, அதே போல் மலையாளம், கன்னடம், தெலுங்கு, தமிழ், இவங்களுடைய மாநிலங்கள், அவர்களுடைய கலாச்சாரம், இப்படியாக பல விஷயங்களை பார்க்குறாங்க. ஏதாவது இருந்தாலும் உத்தரப்பிரதேசம், குஜராத் லெவலுக்கு இந்த நாடு வளருமா அப்படின்லாம் கேட்டதை நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. சர்டைன் லாங்குவேஜ் ஆர் இன்ஃபீரியர் டு அதர் லாங்குவேஜஸ். ரொம்ப முக்கியமாக சமஸ்கிருதத்துக்கு கீழே தான் மற்ற மொழிகள், சமஸ்கிருதம் தான் எல்லாவற்றிற்கும் மூத்த மொழியாக இருக்குது அப்படின்லாம் பேசக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நேரடியாக சில மொழிகள் மற்ற மொழிகளுக்கு கீழே, அதை விட ஒரு படி கம்மி அப்படின்னு நினைக்கிறாங்க. சர்டைன் ரிலீஜியன்ஸ் ஆர் இன்ஃபீரியர் டு அதர் ரிலீஜியன்ஸ். இந்த இந்தியாவில் இந்து மதம் தான், இது ஒரு இந்து ராஷ்டிராவாக வேண்டும் என நினைக்கிறார்கள். அதே போல் மற்ற மதங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அந்த மதத்துக்கு அடங்கி தான் நடக்கணும், அதை விட இது கீழே தான் அப்படின்னு ஆப்வியஸாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக, சீக்கியர்களுக்கு எதிராக, முஸ்லீம்ஸ்க்கு, கிறிஸ்டியன்ஸ்க்கு எதிராக, பார்சிகளுக்கு எதிராக அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்கங்கிறத நம்ம ஆப்வியஸாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சர்டன் கம்யூனிட்டிஸ் ஆர் இன்ஃபீரியர் டு தி அதர் கம்யூனிட்டிஸ். அவங்களுடைய அடிப்படையிலானது இந்த 4 வர்ணம் இருக்கு இல்லையா, சனாதனம் சொல்லக்கூடிய சதுர் வர்ணம், அதுக்குள்ளே கொண்டு போகணும். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்ரர்கள், அதுபோக தலித்ஸ், ஆதிவாசிஸ், இப்படி அவர்ணா, இந்த ரேஞ்சுக்கு இருக்கக்கூடியதெல்லாம் அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய, இதெல்லாம் உண்மை, இயல்பிலேயே பிறப்பிலேயே ஒன்று இன்னொன்றுத்துக்கு கீழே தான் என்று சொல்லக்கூடியது தான் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. இதுதான் இந்தியாவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய சண்டை. இன்றைக்கு அரசியல் ரீதியாக ஒரு பக்கம் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இன்னொரு பக்கம் நாங்களும் நின்று போட்டியிடுகிறோம், சண்டை போடுறோம் அப்படின்னா, யாரும் யாருக்கும் கீழே கிடையாது, எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடிய சமத்துவத்துக்கான போராட்டமாகத்தான் நீங்கள் இதை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. We are of the opinion that whether you are from Punjab, Haryana, Rajasthan, Madhya Pradesh, all of you have your history, tradition, language, and every single one of them is as important as any other one. இது மிக மிக முக்கியமானது. ராகுல் காந்தி ரொம்ப கரெக்டாக பார்த்து அந்த உச்சந்தலையில் இறக்கிறது அப்படிம்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு வேலையை செய்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த நாட்டின் எந்த மாநிலத்திலிருந்து வந்தாலும் சரி, உங்கள் மாநிலத்துக்கு என்று ஒரு பண்பாடு இருக்கும், உங்கள் மாநிலத்திற்கு என்று ஒரு பழக்க வழக்கம் இருக்கும், உங்கள் மாநிலத்திற்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்கும், உங்கள் மாநிலத்திற்கு என்று ஒரு வரலாறு இருக்கும், உங்களுக்கு என்று ஒரு மரபு இருக்கும். இது எல்லாமுமே ஒரே மாதிரி சிறப்பானது. எந்த காலத்திலும் அதை விட இன்னொன்று கீழே அல்லது இது மேலே அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது. நீங்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் உங்களுக்கு மற்றவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கப்படுகிறதோ அதே மரியாதை உங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற
குரல் அந்த மாநிலங்களுக்கான சுயாட்சி அல்லது ஒவ்வொரு இனக்குழுக்களுக்கான உரிமை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நடக்கக்கூடிய சண்டை அப்படின்னு அவர் பேசுகிறாரு. ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி சீஸ் தமிழ், மராத்தி, பெங்காலி, மணிப்பூரி தீஸ் ஆர் இன்ஃபீரியர் லாங்குவேஜஸ். இது வந்து ரொம்ப பக்காவாக போட்டு இறக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆர்எஸ்எஸ் சமஸ்கிருதத்தை தவிர இது எல்லா மொழிகளும் அதுக்கு கீழே 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் அதுக்கும் கீழே ரொம்ப மோசமான நிலையில் இருக்கக்கூடியதுன்னு ஆர்எஸ்எஸ் நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. தமிழ் ஆப்வியஸாக தமிழும் சமஸ்கிருதமும் சமகால மொழிகள்னு கூட அவங்களுக்கு சொல்ல மனசு வராது அப்படிங்கிறத பார்க்குறோம். மராத்தி மகாராஷ்டிராவில் அடுத்த எலெக்ஷன் வரப்போது. ஏற்கனவே கூட்டணியில் இருக்க ஒருத்தர் நான் எங்கள் சித்தப்பா கூடயே போய் சேர்ந்து கட்சியை இணைச்சிட போகிறேன்னு அஜித் பவார் ஒரு பக்கம் பொங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த சூழலில் மராத்தி ப்ரைடு அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். நடந்து முடிந்த விநாயகர் சதுர்த்தி விவகாரங்களுக்கு கூட பெரிய அளவுக்கெல்லாம் அங்கே, ஏன்னா ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி அங்கே எப்படி கலவரத்தை முன்னின்று எடுத்து கொண்டு செல்வதுங்கிறதுல போதுமான அளவுக்கு ப்ராக்டிஸ் இல்லை. உத்தவ் தாக்கரே அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. இந்த நேரத்தில் நீங்கள் மராத்தி ப்ரைடுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் பிஜேபி செயல்படுதுன்னு கொளுத்தி போட்டிங்கன்னா என்ன ஆகுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே போல் பெங்காலி, மணிப்பூரி, இப்படி மணிப்பூர் இன்றைக்கும் பற்றி இருந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். வங்க மொழி அப்படிங்கிறத எந்த அளவுக்கு இவங்க மதிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கூட இருக்கிறது. ஸோ இதெல்லாத்தையும் அவர் குறிப்பிட்றாரு. இதெல்லாம் இன்ஃபீரியர் அவங்க நினைக்கிறாங்க. இது வந்து போலிங் பூத்தில் கொண்டு போய் இதுக்கான முடிவை கட்டக்கூடிய வகையில் இப்படிப்பட்ட சித்தாந்தத்தை அரசியல் ரீதியிலாக, அதாவது நீங்கள் ஆயுத வழியிலோ அல்லது வன்முறை கையில் எடுத்தோ அந்த போராட்டத்தை முடிப்பதல்ல, ஜனநாயக வழியில் இவர்களை அப்புறப்படுத்துவது என்கிற போராட்டத்தில் தான் நாம் எல்லோரும் இருக்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ், நான் அமெரிக்கன் ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொன்னால் அது தவறு. இந்தியன் ஓவர்சீஸில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், அங்கே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய இந்தியா கடல் கடந்த அயல் நாடுகள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய பிரிவு அப்படின்னு கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதுதான் அவர் முழுமையாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஸோ ராகுல் காந்தி இப்படி ஒரு பாயிண்ட்டை பேசியிருக்காரு அப்படின்னும் போது ஆப்வியஸாக இங்கே என்ன அளவுக்கான கொந்தளிப்பு இருக்கும். ராகுல் காந்திக்கு இதே தாங்க வேலை. வெளிநாட்டில் போய் இந்த நாட்டை பற்றி இப்படி மோசமாக பேசுகிறது தான் அவருக்கு வேலை. அவருக்கு ஏன் தேசபக்தி இல்லாமல் போச்சுன்னு யூனியன் மினிஸ்டர் கிரிராஜ் சிங்கில் தொடங்கி அமித்ஷா அவர்களில் இருந்து இந்த பக்கம் நான் சொன்ன மாதிரி கடைசியாக கட்சியில் சேர்ந்த சரத்குமார் வரைக்கும் கொந்தளிச்சிருக்காங்க. ராகுல் காந்திக்கு போதுமான தேச உணர்வு வரட்டும், இப்படியான விஷயங்கள்னால பிஜேபியை மோடிஜியை அசைச்சு பார்த்துட முடியாது, இப்படி எல்லாம் அவர்களுடைய பேச்சு என்பது இருக்கிறது. பாஜகவினுடைய பேச்சு. ராகுல் காந்தி கூடுதலாக சில விஷயங்களை பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி இருக்கார் இல்லையா, அவருடைய பெருமையெல்லாம் போன 2024 தேர்தலுக்கு முன்பாகவே முடிஞ்சு போச்சு. எல்லாம் கடந்த காலம்தான். அவருடைய 56 இன்ச் அப்படிங்கிற அந்த பெருமையாகட்டும், ஆர்எஸ்எஸ் அல்லது மோடி மேலே பயந்துகிட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு பயமே இல்லாமல் போச்சு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. தன்னுடைய 3 நாள் பயணத்தில் அவர் அடுத்தடுத்து மோடி, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அந்த ஹைராக்கியே அவர் அடிக்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்குறோம். பிரதமர் சொன்னார் எலெக்ஷன் முன்னாடி, நான் கடவுள் மூலயமா வந்தேன், கடவுள் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தாரு அப்படின்னு. நான் ஒரு பயாலஜிக்கல் பீயிங்கே கிடையாதுன்னு அப்போ சொன்னார். எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆனால் அவங்களால தனியாக மெஜாரிட்டி பெற முடியல, இப்போ நான் கடவுளோட குழந்தைன்னு பிரதமர் பேசலை. எனக்கு 56 இன்ச் மார்பு இருக்குது, நான் எதிரிகளெல்லாம் அப்படி தாங்குவேங்கிறது மாதிரி இன்றைக்கி அவரால் பேச முடியல அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ப்ரெஷர் ஃப்ரம் த மீடியா அண்ட் ஏஜென்சிஸ் அப்படிங்கிறது பாஜக இந்தியாவில் இவ்வளவு நாள் விதைத்து கொண்டிருந்தது என்பது வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறதையும் மக்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமாக இருந்தது. ஆனால் யூ கேன் see this, I get to see this in the parliament. I see the prime minister right up front and I can tell you that the idea of Mr. Modi 56-inch chest, direct connection with God, that's all gone. It's history now. நான் உங்களிடம் இதை நேரடியாக சொல்லுகிறேன். நான் கண்ணால் பார்த்த விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மோடி நாடாளுமன்றத்துக்கு வருகிறார். நாடாளுமன்றத்தில் நேருக்கு நேராக நான் கண்ணுக்கு கண் அவரை பார்க்கிறேன். எனக்கு ஒரு செய்தி மட்டும் தெரிகிறது. மோடிக்கு இருந்த அந்த பழைய ஆணவம், அந்த பழைய அகங்காரம், அந்த பழைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாம் இன்றைக்கு அவரிடம் சுத்தமாக கிடையாது. ஏன்னா அவர் இன்றைக்கு பலசாலியாக இல்லாமல் மிக மோசமான நிலையில் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருப்பவராக இருக்கிறார் அப்படின்னு குறிப்பிடுகிறார். ஆர்எஸ்எஸ் குறித்து பேசும் பொழுது அதுதான் மிக அவர் அசைச்சு பார்த்தது. ஏன்னா ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக
கேரளாவில் 3 நாள் கூட்டம் பாஜக RSS கோஆர்டினேஷன் கூட்டம் நடந்து பல முடிவுகள் எடுக்கப்பட்டது. அடுத்த கட்டமாக ஏன்னா 17ஆம் தேதி பிரதமர் மோடிக்கு பிறந்த நாள், 75 வயது தொடங்குகிறது. ஸோ 75 வயசுக்கு பிறகு அவரை நகர்த்தக்கூடாது அப்படின்னா என்ன செட்டில்மெண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு அல்லது என்ன டீலிங்கிற இடத்துக்கு பாஜகவும் RSSம் சில உடன்படிக்கைகளுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த உடன்படிக்கை குறித்து ஆப்வியஸாக ராகுல் காந்திக்கு ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனே இருந்திருக்கும். அப்படின்னும் போது அந்த விஷயங்கள் எல்லாம் அவரை டச் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். RSSம் சரி, அதே போல் இவங்களையும் சரி, இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமானது. RSSஐ பொறுத்தவரை, பாஜகவை பொறுத்தவரை இந்தியாவிலிருந்து ஒரு சிலரை விலக்குவது. இந்தியாவில் முதல் உரிமை என்பது ஹிந்தி பேசக்கூடியவர்களுக்கு தான் இருக்குது, வட இந்திய மாநிலங்களுக்கு தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோ அல்லது ஹிந்துக்களுக்கு தான் இருக்கிறது. அதாவது ஏதுமற்றவர்களாக நாடு இழந்து ரெஃப்யூஜிஸாக ஏதிலியர்களாக வரக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, நீங்கள் அவங்களில் ஹிந்துவாக இருந்தால் நான் குடியுரிமை கொடுப்பேன், வேறு நாட்டில் இருந்து வர்றவங்க முஸ்லீமாக இருந்தால் நான் கொடுக்க மாட்டேன்றது என்ன கணக்கு? அந்த ஹிந்துவாக இருந்தால் கொடுப்பேங்கிறதே இலங்கையிலிருந்து வர தமிழர்களாக இருந்தால் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது என்ன கணக்குன்னா நம்ம மோடிஜியை பார்த்து நேரடியாக தான் கேட்கணும். அப்போ இப்படியான விஷயங்களில் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதே போல் ஒரு ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டி வாஷிங்டனில் பேசுகிறார். அதுக்கு பிறகு மாணவர்களோட கலந்துரையாடல் அப்படிங்கிறது நடக்கிறது. மோடி வந்து 300லேருந்து 400 எதிர்பார்த்தார். ஆனால் அந்த 400 அப்படிங்கிறது ஹாஃப் அவே தான் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுகிறார். அப்போ இது அடுத்தடுத்து இப்போ ராகுல் காந்தி 3 நாள் பயணம் அப்படின்னாலும் கூட அடுத்தடுத்து அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்பது பிஜேபியை பெரிய அளவுக்கு காயப்படுத்திருக்கு. ஏன்னா பிஜேபி எந்த லெவலுக்கு வந்துருச்சு அப்படின்னா, ராகுல் காந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேசத்துக்கு விரோதமாக அவர் போயிட்டார் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டு, தேசபக்தி உடையவர்கள் யாராச்சும் நம்ம நாட்டை பற்றி வெளிநாட்டில் இப்படி அவதூறாக ஆபாசமாக பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் பதிவு செய்கிறார். இது மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இப்போ பாஜக நமக்கு தெரியும் அவங்க எந்த எல்லை வரைக்கும் போவாங்க. இப்போ இதுக்கு என்ன அவங்களால ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அடுத்தடுத்து பலரும் கடுமையான கண்டனங்கள். இப்போ கங்கனா ரணாவத்தெல்லாம் கொஞ்சம் அமைதிப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அவங்க இக்கத்தப்பாக பேசி பிஜேபிக்கு அது பேக் ஃபயர் ஆகிடுது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. பாஜகவை பொறுத்தவரை அடுத்தடுத்த விமர்சனங்கள், ரொம்ப குறிப்பாக நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் பிரதீப் பண்டாரி சொல்லியிருக்கிறார், காந்தி இஸ் ஈகர் டு பேட் ஃபார் சைனா. அவர் சைனாவை ஆதரித்து, அதாவது இந்தியாவும் சைனாவும் ஒரு காலகட்டத்தில் ஒரே காலகட்டத்தில் தான் தங்களுடைய சுதந்திரத்தை அதுக்கு அடுத்த கட்டங்களுக்கு நகர்வதற்காக தொடங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு இந்தியாவும் சைனாவும் ஒப்பீட்டளவில் வரும் பொழுது பலவிதமான விஷயங்கள் மாறி இருக்கிறது. இந்தியா இன்னும் கூட போக வேண்டிய தூரம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னதை இவங்க கொண்டு வந்துட்டாங்க. சைனா ஆதரவாக சீன கைக்கூலி போல் அவர் செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதில் என்ன அப்படின்னா, MOU வித் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா தட் ஆல்வேஸ் பேட் ஃபார் சைனா டஸ் நாட் பேட் ஃபார் இந்தியா. எந்த லெவலுக்கு பிஜேபி போயிடுச்சு அப்படின்னா, சைனாவோடு ராகுல் காந்தி அக்ரிமெண்ட் போட்டு ஒப்பந்தம் சைன் பண்ணிட்டாரு. MOU சைன் பண்ணி எப்போனாலும் அவர் சைனாவுக்கு ஆதரவாக தான் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அவர் அதோடு நிற்கலை. ஹி அட்டாக் த இந்தியன் லீகல் சிஸ்டம் ஜஸ்ட் பிகாஸ் இஸ் அவுட் ஆன் பெயில் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் குறிப்பிடுகிறார். அதாவது பாஜக இடி, சிபிஐ, ஐடி இந்த மாதிரிலாம் வச்சு ஏஜென்சிஸை வச்சு கைது பண்ணி உள்ள தூக்கி போடுறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அப்படி சொன்னதுக்காக என்னங்க இது, போலீஸ் கைது பண்ணதை கோர்ட்டை விட்டுறாங்க, ஆனால் இவரை கோர்ட்டில் வெளியில் விட்ட ஜுடிஷியரியை இவரை போய் தப்பாக பேசுகிறாரு. ராகுல் காந்தி பார்த்திங்கன்னா இந்திய ஜுடிஷியரிக்கும் எதிராக இருக்கிறார். இந்தியாவின் நாட்டை துண்டாடுவதற்காக இவர்கள் திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு அந்த பிரதீப் பண்டாரி அவர் ஏன் இன்னைக்கு தான், அஃப்கோர்ஸ் நீங்கள் மோடியை பற்றி ஏதாவது பேசிட்டா ஏன் என்னை வளைச்சு பைட் போடுவாங்களே, அந்த மாதிரி பைட்டை போட்டவர்கிட்ட உடனடியாக கருத்தை கேட்டு நீங்கள் ராகுல் காந்திக்கு பதில் சொல்லுங்கன்னு வாங்கி போட்டிருக்காங்க. சாம் பிட்ரோடா சொல்கிறாரு, அவர் வந்து பப்புவாக இல்லை அப்படிங்கிறத, இதுக்கு மேலே நீங்கள் பப்புன்னு எவ்வளோ நாளைக்கு தான் சொல்வீங்கன்னு கேட்டதுக்கு, ஆனால் இந்தியாவுக்கு எதிராக தான் திரும்ப இவர் பேசி கொண்டிருக்கிறார், சைனா ஆதரவாக இவர் போய்விட்டார் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க. இந்தியா அலைன்ஸ் எப்பயுமே சனாதனத்தை எதிர்த்தது இல்லையா, எங்கே கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்க. இப்போ அதாவது எங்கே வருதுன்னா, நம்ம ஊர் சங்கிங்க சில சமயம் சொல்லுவாங்க, திமுக வந்து இந்துக்களுக்கு எதிராக சீனாவிடம் அக்ரிமெண்ட் போட்டு, அதாவது திமுக என்கிற கட்சி சீனாட்ட பல ஒப்பந்தங்களை போட்டுக்கிட்டு இந்தியாவை பிளப்பது அப்படிங்கிறதுக்காக இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு காலகட்டத்தில் சோஷியல் மீடியாலாம் ஓரளவுக்கு பூம் ஆகிட்டு இருந்த காலகட்டத்தில் இவங்கெல்லாம் இஷ்டத்துக்கு ரைட்டை போய்கிட்டு இருந்தாங்க. அந்த கோஷ்டி இப்போ திரும்ப வருது. ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியே சைனாவோட உடன்படிக்கை செய்த உடனே, ஏன்னா அங்கே கம்யூனிஸ்டுகள் ஆட்சிங்கிறதுனால இங்கேயும் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேரளாவில் இருக்குது,
சிபிஐ இங்கே அங்கேன்னு சில சீட்டுகள் ஜெயிச்சிருக்கிறாங்க, அவங்க ரிவைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னும் போது அதுக்குள்ளே வராங்க. சைனாவோட இந்த சிபிஎம் மூலயமா லிங்க் போட்டு ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியை இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன்ஸே வராங்க. கிரிராஜ் சிங்லாம் ரொம்ப டென்ஷனாகி ஒருமையில் போய் இவங்களுக்கு நாட்டுப்பற்றும் கிடையாது, எதுவும் கிடையாது, இந்தியாவே விற்று விடுவார்கள்ங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருப்பது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது போக அடுத்தடுத்து பன்சரி ஸ்வராஜில் தொடங்கி நம்ம சரத்குமார் அவர்களுடைய இந்த ட்வீட் அப்படிங்கிறது உள்ளபடியே எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய லெவலுக்கு இருந்தது. ஏன்னா அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் நமக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் கொந்தளித்து அந்த ட்வீட்டை போட்டாரான்னு தெரியல. நம்ம ட்வீட்டினுடைய விஷயங்களை மட்டும் சும்மா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி பார்த்துடலாம். ராகுல் காந்தி ஹஸ் டெவலப்டு a habit of belittling our country. வெளிநாடுகளில் போய் நம்முடைய நாடு குறித்து அவமானப்படுத்துவதை அவர் ஒரு விளக்கமாக வைத்திருக்கிறார். அவருடைய ஸ்பீச் முழுக்க முழுக்க பொய் இருக்கிறது. இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை குறித்த புரிதல் இல்லை. பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி, இந்தியாவினுடைய அரசியல் வரலாறு அவருக்கு தெரியவில்லை. அவருக்கு ஒரு நல்ல டியூட்டர் கிடச்சி அவர் கொஞ்சம் நல்ல யாரையாவது பார்த்து தெரிஞ்சு கற்றுக்கிட்டு அப்புறம் பேசினா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் போய் செங்கோல் அது இதுன்னு வளைச்சி அவர் ஒரு லென்த்தான ரைட்டப்பையை அவர் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா ராகுல் காந்தி சரியான இடத்தை தொட்டிருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம ஓவராலாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுக்கு நடுவில் ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ஒன்று வந்தது. அது கிரெடிட் டு த கிரியேட்டர், ஏன்னா அதை யார் போஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு தான். ஐ திங்க் சஞ்சீவி சடகோபன் சொல்லிட்டு ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன், ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட். என்னென்னா இப்போ திடீர்னு பார்த்தா ராகுல் காந்தி எங்கே இருக்கார் அப்படின்னா யூஎஸில் இருக்கார். ஸ்டாலின் ஏற்கனவே யூஎஸில் தான் இருக்கார். அவர் அங்கே இதெல்லாம் கூட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் இருப்பதற்கு முதலீடு இருக்க போயிருக்காரு. கமலஹாசன் ஒரு ஏஐ கோர்ஸ் படிக்கிறேன்னு அங்கே போயிருக்காரு. டிகே சிவகுமார் கர்நாடகாவில் இவராக இருக்கார், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், அவரை சந்திக்கணும் அப்படின்னு கமலா ஹாரிஸ் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம். இதெல்லாம் அட் டைமில் நடக்குது இல்லையா? அதுக்கு தான் இந்த இவர் போட்டிருந்தார் ட்வீட்டில். இது பாருங்க, இன்னும் 2 நாளில் ரைட் விங் எல்லாம் சேர்ந்து இவங்க எல்லாம் அங்கே உட்காந்து ஜார்ஜ் சோரஸ் கம்பெனியில் அங்கே யூஎஸில் ஒன்று கூடி அவங்கக்கிட்ட ஃபண்டை வாங்கிட்டு இந்தியாவை எப்படி சீர்குலைக்கலாம், மோடி அரசை எப்படி கவுக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு ரைட் விங் ஹேண்டில் இன்னும் 2-3 நாளில் எழுதுவாங்க பாருங்க அப்படின்னு போட்டிருந்தாரு. இப்போ அஃப்கோர்ஸ் அது நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அடுத்தடுத்த கட்டங்கள் இது எப்படி போகுது, என்னோட இம்பாக்ட்ஸ் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.